بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على نبينا محمد وآله وصحبه أجمعين أما بعد கண்ணியமான சகோதரர்களே, நண்பர்களே, நபிமார்களுடைய வரலாறு தரும் படிப்பினைகள் என்ற தொடரில் நாம் ஆரம்ப மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ஆரம்பித்து அதற்கடுத்து வந்த நபி அவர்களது மகன் ஷீத் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுக்கு பின்னால் மூணாவது நபி யாரு? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். அதற்கடுத்து ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இந்த தொடர்தான் நபிமார்களுடைய வந்த வரிசை. நபிமார்கள் நபியாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட வரிசை. ஹைர், நாங்கள் ஆரம்ப பாடங்களில் பார்த்தோம், ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஷீத் அலைஹிஸ்ஸலாம். அந்த பல பிள்ளைகளில் ஷீத் மிக முக்கியமான நபியாக அனுப்பப்பட்டவர். அவருடைய மகன் அனூஷ், அவருடைய மகன் ஷீத்துடைய மகன் அனூஷ், இதெல்லாம் நாங்கள் பார்த்தது. அவருடைய மகன் கைனான், கைனான் என்று சொல்கிறது. அவருடைய மகன் மெஹ்லாயில், இவர்களை எல்லாம் பற்றி போன வகுப்பில் பார்த்தோம் நாங்கள். அதுக்கடுத்தவர் யரித், யரித் என்று சொல்கிறது. அவருக்கு அடுத்தவர் ஹனூஹ். இந்த ஹனூஹ் தான் இத்ரீஸ் என்ற பெயரால் அறியப்படுகிறார். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் என்றது அந்த ஹனூஹ் என்பவர் தான். இந்த ஹனூஹுடைய மகன் மத்தூஷலஹ். இன்றைக்கும் யூதர்களுடைய பெயர்களில் ஒன்றாக இது வைக்கப்படுகிறது. மத்தூஷலஹ் என்பவர். அவருடைய மகன் லாமக், லாமக். அவருடைய மகன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நாங்கள் சொன்னோம், குர்ஆன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி மிக விரிவாக பேசியிருக்கிறது. ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய விவரங்கள் குர்ஆனில் இல்லை. இப்னு மாஜாவுடைய ஹதீஸில் இவர் ஒரு நபியாக இருந்தார் என்ற செய்தி வந்திருக்கிறது. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்தும் சிறிய சில தகவல்கள் இருக்கிறது. அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். இன்றைய பாடம் சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்து இவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால 126 வருஷம் கழிச்சு ஹதரத் நூஹ் பிறக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகி 126 வருஷத்துக்கு பின்னால தான் ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இடையில எவ்வளவு காலம் இருந்தது? இப்போ நாங்கள் சொன்னது இவங்களோட மௌத்துக்கும் இவர்களுடைய பிறப்புக்கும் இடையில 126 வருஷத்துக்கு பின்னால பிறந்தாங்க என்று. ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பை அல்ல இங்கே சொல்றது. இவர்கள் நபியாக அனுப்பப்பட்டு அந்த நபித்துவ காலமெல்லாம், தாவத்துடைய காலமெல்லாம் குர்ஆன் வந்து இவங்களோட ஆயுளை அல்ல, வெறுமனே இவர்கள் தாவத்திற்காக இறைவனை நோக்கி அல்லாஹுவின் பக்கம் அழைப்பு பணியில் மாத்திரம் 950 வருஷம் ஈடுபட்டதாக குர்ஆன் சொல்லுது. வாழ்ந்த ஆயுட்காலம் அல்ல, அழைப்பு பணி காலமாக ஹதரத் நூஹ் 950 வருஷம் இருந்தாங்க. நான் இப்போ கேட்கறது என்னண்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நபியாக வாழ்ந்து மரணிப்பதற்கும் இதற்கு இடையில எவ்வளோ காலம் இருந்தது அப்படின்னா, சஹீஹுல் புகாரியில் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய ஒரு செய்தி இருக்கிறது, ஒரு ஹதீஸ் இருக்கிறது. சொல்றாங்க, கான பைன ஆதம வ நூஹ், ஹதரத் ஆதமுக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இடையில் அஷ்ரத்து குரூன், 10 கர்னுகள் இருந்தன. அரபியில கர்ன், 10 கர்னுகள் இருந்தது. இந்த 10 கர்னுகளில் உள்ள யாரும், ஹதரத் ஆதமுக்கும் ஹதரத் நூஹுக்கும் இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்த யாருமே இறை நிராகரிப்புடையவர்களாக இருக்கவில்லை. ஷிர்கோ குஃப்ரோ அப்படின்னு ஒரு பேச்சே இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து ஆரம்பித்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் 10 கர்னுகள் இருந்தன. இந்த 10 கர்ன் என்னன்னு பார்ப்போம். அந்த 10 கர்ன் இது ஒரு கால அளவு. இந்த கால அளவில்
குஃப்ர், இணை வைப்பு, ஷிர்க் அப்படி ஒன்றுமே இல்லை. எல்லாரும் இஸ்லாத்தோடு தான் இருந்தார்கள். இஸ்லாம்டா அல்லாஹுக்கு அடிபணிந்தவர்களாக, ஈமான் உள்ளவர்களாகத்தான் இருந்தார்கள் என்று சொல்றாங்க. அப்ப எங்களுக்கு இன்னொரு விஷயம் உறுதியாகுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நபியாக அனுப்பப்படுற இடைப்பட்ட காலத்துல முஷ்ரிக் நொண்டி, காஃபிர் நொண்டே இல்லை. சரி, அந்த காலத்தை சொல்லும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா 10 கர்ன் என்று சொல்கிறார்கள். 10 கர்ன்டா என்ன? அரபியில இந்த கர்ன் என்ற வார்த்தைக்கு 2 கருத்து இருக்கிறது. ஒன்று இன்றைக்குள்ள பதம், இன்றைக்கு நாங்க சும்மா ஒரு கூகுள் பண்ணி பார்த்தாலும் இந்த தர்ஜுமா கிடைக்கும். நூற்றாண்டு சொல்றேன், ஒரு 100 வருடங்கள், இப்போ ஒரு நூற்றாண்டு. அது மாதிரி 10 நூற்றாண்டு, அப்ப எத்தனை வருஷம்? 1000 வருடங்கள் இருந்தன என்ற கருத்து கொள்ளலாம். இந்த கர்ன் என்ற வார்த்தைக்கு நேரடியாக ஒரு நூற்றாண்டு என்ற கருத்தை வச்சுக்கொண்டால், அப்ப ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இடையில 1000 வருஷங்கள் இருந்தது. கருத்து கொஞ்சம் தூரம் இல்லையா? நாங்கள் என்ன சொன்னோம்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆயுட்காலமே எவ்வளவு காலம்? 1000 வருஷங்கள் சொன்னோம். ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் வெறுமனே தாவத்தில் இருந்திருக்கிறார்கள் என்று குர்ஆன் தெளிவா சொல்லுது. அப்ப இந்த கருத்து கொஞ்சம் தூரமானது. அதனால இரண்டாவது ஒரு கருத்து இருக்கிறது. இந்த கர்ன் என்ற வார்த்தைக்கு தலைமுறை, ஜெனரேஷன், ஒவ்வொரு சமூகம் அல்லது தலைமுறை என்று சொல்லலாம். இந்த தலைமுறை என்ற கருத்துல கர்ன் என்ற வார்த்தை குர்ஆன்ல பல இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ثُمَّ أَنشَأْنَا مِنْ بَعْدِهِمْ قَرْنًا آخَرِينَ, அவர்களுக்கு பின்னால் வேறொரு தலைமுறையை உருவாக்கினோம். فَكَمْ أَهْلَكْنَا قَبْلَهُمْ مِنْ قَرْنٍ, பல இடத்துல குர்ஆன் சொல்லிருக்குது கர்ன் என்ற வார்த்தையை தலைமுறை. இப்ப நாங்க வாழ்ற காலத்துல சாதாரணமாக மனிதன் ஆயுட்காலம் எவ்வளவு ஆக்கப்பட்டீங்க? 60, 70, கூடிட்டா 100 இல்லையா? அதனால அந்த நூற்றாண்டு தலைமுறை என்றாலும் ஒரு ஜெனரேஷன் என்றாலும் ஒரு 80, 90, 100 வருஷத்தோட முடிகிற. இதுதான் எங்களுக்கு அறிமுகம். அவங்களோட தலைமுறை 100 வருஷமா? அவங்களுக்கு ஒரு ஜெனரேஷன் மாறணுமா இருந்தா பெரிய ஒரு காலம் தேவை. இன்னும் சொல்ல போனால் நூற்றாண்டு கூட சொல்ல இயலாது, 1000 ஆண்டு கூட சொல்ல இயலாது இல்லையா? ஏன் இவர் வெறுமனே தாவத்துடைய காலமாக 950 வருஷம் இருந்ததுன்னா அப்ப பிறந்தது, அதுக்கு காலம் மௌத்தாகினது, வாழ்ந்ததெல்லாம். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு தனி மனிதன் ஆயுள் 1000 வருடங்களை தாண்டி இருந்திருக்கிறது. அதனால தலைமுறை என்ற கருத்து எடுத்துக்கொண்டால் ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இடையில 1000 கணக்கான வருஷங்கள் இருந்திருக்கலாம். வரலாற்றாசிரியர்கள் ஒரு 2000, 2500, 3000 பல மாதிரி கருத்து சொல்லப்பட்டு இந்த இவங்களுக்கு 2 பேருக்கும் இடையில் உள்ள கால அளவாக அதை சொல்லலாம். ஹைர், இப்ப பார்ப்போம். ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால வந்த ஷீஸ் மகன், அது பின்னால் அவருடைய மகன் இத்ரீஸ், அதுக்கு பின்னால் வந்து மிக முக்கியமான இடம் பிடிக்குகிற இந்த நூஹ் இருக்கிறாங்களே அலைஹிஸ்ஸலாம், இவர் முதலாவது இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட ரசூல். அதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் எல்லாம் நபிதான். ஒன்று இருக்குது நுபுவத், இன்னும் ஒன்று இருக்குது ரிசாலத். நுபுவத் என்பதிலிருந்து வந்ததுதான் நபின்ற, ரிசாலத் என்ற மூலச்சொல்ல வந்ததுதான் ரசூல்ன்றது. என்ன நபி ரசூல்? நபி என்று சொல்லும் பொழுது அவருக்கு சொல்லப்பட்டதை அவர் நடைமுறைப்படுத்தினாலே போதும். மற்றவர்களுக்கு எத்தி வைக்கிற கடமை யாருக்கு இல்லை, நபிக்கு வாரல்ல. பிரதானமான வித்தியாசம் அதான். நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, அதுல பிரதானமான வித்தியாசம் அதான். ரசூல் என்று சொல்லிட்டால் ரசூலாக இருக்கிறவர் சொல்லப்படுவதை எத்தி வைக்குகிற கடமைக்கு ஆளாகுவார். கவனிங்க, எல்லா ரசூலும் நபியாகத்தான் நிற்பார், ஆனா எல்லா நபியும் ரசூல் அல்ல. இந்த ரசூல்மார்களுடைய வரிசை எங்களுக்கு தெரியும், ஹதீஸுகள்ல தெளிவாக 313, 314 பித்உன் வ ஸலாசுமியா என்று வந்திருக்கிறது. 300 சொச்சம், 13, 14, 15 பல மாதிரி வரலாற்று குறிப்புகள் இருக்குது. இப்ப 313 ரசூல்மார்கள், நபிமார்கள் 1,24,000க்கும் அதிகமாக. அது தெளிவாக நபிமார்கள்ட வரலாறுகள் அல்லது ரசூல்மார்கள் எல்லாமே தெளிவாக எங்களுக்கு சொல்லப்பட்டதில்லை. குர்ஆன் வெறுமனே இந்த இவ்வளோ பேர்ல ஒரு 25 பேரை தான் சொல்லியிருக்குது. மின்ஹும் மன் லம் நக்ஸுஸ் அலைக், குர்ஆனை சொல்லுது பல ரசூல்மார்களை நபிமார்களை பற்றி நாம் நபியை உங்களுக்கு இந்த குர்ஆன்ல சொல்லல, எது தேவையோ அதுகளை மட்டும் சொல்லியிருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்போ வாங்க விஷயத்துக்கு. இந்த ரிசாலத்,
இந்த பூமிக்கு ரசூல்மார்களாக அனுப்பப்பட்ட வரிசையில் முதலாவது ரசூல் யாரு தான்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இவங்கெல்லாம் நபிமார்கள் மட்டும்தான். அப்ப இது முக்கியமான ஒரு பாடம். முதலாவது இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட ரசூல் ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா இவர்கள் குறித்து பரிசுத்தமான குர்ஆன்ல ஓரிரு இடங்களில் அல்ல பல இடங்கள்ல பேசியிருக்கிறான். சூரத்துல் அராஃப்ல பேசுறான், சூரத்து ஹூதுல பேசுறான், சூரத்துல் அன்கபூத்ல பேசுறான், சூரத்துல் அம்பியால பேசுறான், சூரத்து சாஃபாத்ல பேசுறான், சூரத்து இக்தரபத்தி ஸாஅத்து வன்ஷக்கல் கமர் சூரத்துல் கமர்னு சொல்ற அதுல பேசுறான். பேசி பேசி தனியாக இவங்களோட பேர்ல ஒரு சூறாவே இருக்குது. என்ன பேரு? சூரத்து நூஹ். அந்த சூறாவுக்கு பேரு சூரத்து நூஹ். தபாரக்கல்லதி பியதிஹில். இப்போ ஓதினோம் இஷால குல் இன்னா அவ்ஹைனா இன்னா அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி அன் அன்திர் கௌமக மின் கபில். அந்த சூரா சூரத்து நூஹ் என்று பிரபல்யமான சூரா. அல்லாஹ் தஆலா அந்த சூறால அவர்களை ரசூலாக அனுப்பினதிலிருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் அவங்களோட சமூகம் எப்படி வழிகட்டு போய் அழிந்து போனார்கள் என்ற முழு சமரியும் அந்த சூறால இருக்குது. கிட்டத்தட்ட 10 சூறாக்கள்ல இவங்களை பத்தி அல்லாஹ் பேசியிருக்கிறான். தனியாக அவங்களோட பேர்ல இறக்கின சூறால அவங்களோட பெரும்பாலான சரித்திரங்கள், அவர்களுடைய தாவத், அவர்களுடைய அழைப்பு பணி எப்படி இருந்தது, அவங்களோட சமூகம் அதை எப்படி அதாவது உள்வாங்க மறுத்த நிலைமைகள் என்ன, அதற்காக அல்லாஹ்வோட சோதனை என்ன, அவங்க அந்த உம்மத்துக்காக அவர்களுடைய கூட்டத்துக்காக செய்த பதுவா எல்லாம் அந்த சூறால சொல்லப்பட்டிருக்கிறது. ஹைர். இப்போ வாங்க, ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்ட காலம் இல்லை, சரி, முதலாவது அனுப்பப்பட்ட கூட்டம் இருக்கிறாங்களே அவங்களுக்கு பேர் பனு ராசிப். இந்த கூட்டத்துக்கு பேரு பனு ராசிப். இப்போ எங்களுக்கு தெரியும் குர்ஆன் சில நபிமார்களை சொல்லி இந்த நபியை இந்த கூட்டத்துக்கு அனுப்பினோம் என்று சொல்லும். ஆத் கூட்டத்துக்கு யார் அனுப்பப்பட்டாங்க? ஆது கூட்டத்துக்கு எந்த நபி அனுப்பப்பட்டாங்க? ஹூத் அலைஹிஸ்ஸலாம். சமூத் கூட்டத்துக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். ஒரு கூட்டத்துக்கு ஒரு நபி அனுப்பப்பட்டாங்களா இல்லையா? அத மாதிரி ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்ட அந்த கூட்டத்துக்கு பேரு, அந்த கவுமுக்கு அந்த கோத்திரத்தாருக்கு பேர் பனு ராசிப். ராசிபின் குழந்தைகள். பனு இஸ்ராயில், இஸ்ராயில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தின் பிள்ளைகள். இந்த மாதிரி பனு ராசிப், ராசிபின் குழந்தைகள். வாங்க, இப்படி ஒரு ரசூலை, தனக்கு சொல்லப்படுற செய்திகளை மற்றவங்களுக்கு எத்தி வைக்கிறது கட்டாயம் என்று அல்லாஹ் தஆலா ஒரு ரசூலை ஏன் அனுப்ப வேண்டி இருந்தது? இவ்வளோ காலத்துக்கு அப்படி ஒரு தேவை இருக்கல்லே, இப்பே எப்படி இருந்துச்சு என்றால் அதற்குரிய காரணம் இந்த இடத்துல நாங்கள் படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம். இது சஹீஹ் புகாரில் வருகிறது. ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சூரத்து நூஹுடைய ஒரு ஆயத்துக்கு தஃப்சீர் செய்கிறாங்க. அந்த ஆயத்து என்னென்றால், அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த கூட்டம் பேசிக்கொண்டாங்களாம், லா ததருன்ன ஆலிஹதகும். சூரத்து நூஹ்ல இது இருக்குது. உங்களோட கடவுள்களை வணங்குவதை விட்டும். இப்போ நாங்கள் என்ன சொன்னோம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இடையில ஷிர்கு குஃபுர் எல்லாம் உண்டிக்கல. இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்படுற நேரத்தில் அந்த கூட்டம் எப்படி இருந்தாங்க? அந்த நிலை காரணமாகத்தான் ஹதரத் நூஹை ரசூலாக அனுப்ப வேண்டி இருந்தது. எந்த நிலையில் இருந்தாங்க? அவர்கள் சிலை வணக்கத்துக்கு பழகி இருந்தார்கள். அது எப்படி தொடங்கிச்சு தெரியுமா? சிலை வணக்கம் எப்படி தொடங்கிச்சு? புகாரில் இருக்குது. அது மாதிரி இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லா தனது தஃப்சீரில் இந்த செய்திகளை பதிவு செய்கிறாங்க. ரெண்டையும் சேர்த்து நான் சுருக்கமாக சொல்கிறேன். அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ரசூலாக அனுப்ப வேண்டிய தேவை என்ன வந்துச்சுண்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துட பிள்ளைகளில் மிக முக்கியமான சில நல்லோர்கள் இருந்தாங்க. எப்பயுமே ஒரு ஊரில் நல்லாக்கள் அடையாளப்படுத்தி சொல்ல இருந்தானே, எங்களோட ஊரில் இப்படி ஒருத்தர் இருக்கிறார், அங்கே இப்படி ஒருத்தர் இருக்கிறார் மாதிரி. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துட பிள்ளைகளில் மிக முக்கியமான ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. அதில் முதலாவது அவருடைய பேர் வத், வத்தில வத். ரெண்டாவது சுவா, ரெண்டாவது ஆளுடைய பேரு சுவா. மூணாவது யகூஸ், யகூஸ். அது மாதிரி யஊக், யஊக், நஸ்ர். பிள்ளைகளுக்கு பேர் வச்சுட்றாங்க, இப்படி பேர்கள் இருந்துச்சு. வத், சுவா, யஊஸ், யகூஸ், யஊக், நஸ்ர். இப்படி முக்கியமான 5 பேர் இருந்தாங்க. இவங்க விசேஷமான நல்லவங்கட பட்டியல் உள்ளாக்கள். பரம்பரையா இப்போ எங்களோட ஊரில் சலாக்களை சொல்கிறோமா இல்லையா, நாங்கள் இந்த ஃபெமிலிண்டி இப்படி ஒருத்தர் இருந்தார் எங்களோட ஊரில் சொல்லுங்க. அது மாதிரி அந்த ஃபெமிலி, அந்த பரம்பரையை இவங்களெல்லாம் சொல்லி வரும்.
வத், சுவா, யகூஸ், யஊக்னு சொல்லியிருந்தாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இந்த 5 பேருடைய பேரையும் சொல்றான். 5 பேருடைய பேரையும் சூரத்து நூஹ்ட கடைசியில சொல்றான். இந்த மக்கள் எந்த நிலைக்கு ஆகிட்டாங்கண்டா, இவங்க எல்லாரும் நல்ல ஆக்கள் தானே. இப்லீஸ் ஒரு நாள் வந்தான். சைத்தான கதையை நான் மறந்தாச்சு. இப்போ அவர் இப்போதான் வேலையை காட்ட ஆரம்பிச்சிடார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க, ஷீசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் உள்ள அந்த மக்கள்கிட்ட வந்து சொன்னான், ஐயப்பா உங்களுக்கு தெரியும், உங்களோட முன்னோர்களில் இந்த 5 பேர் மிக முக்கியமான ஆக்கள். அவங்கள கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், அவங்கள கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்களுக்கு எவ்வளோ அவங்கள நினைச்சா ஒரு திருந்தோணும், மாறணும், நீங்களும் அவங்கள மாறி ஆகணும்ன்றெல்லாம் ஆசை இல்லையா உங்களுக்கு? ஆசைக்கு தானே. ஒரு வேலை செய்யுங்க சொன்னான். இந்த 5 பேரை மாதிரி ஒரு உருவத்தை செஞ்சு உங்களோட வீடுகளில், மஜ்லிஸ்களில், நீங்கள் ஒன்று கூடுற இடங்களில் வச்சுக்கோங்க. சும்மா வச்சுக்கோங்க. நீங்கள் தொழுகிற நேரத்தில் சும்மா அவங்கள பார்த்து கொண்டா உங்களுக்கு அவங்களோட ஃபீலிங் வரும். அப்படி அவரை மாதிரி இல்லையா நான் தொழணும், அவரை மாதிரி இல்லையா நான் நீக்கணும்னு நினைப்பீங்க. அப்போ அவங்கள நீங்கள் வச்சுக்கொள்றதுனால உங்களோட அமல்களில், உங்களோட வணக்கங்களில் உற்சாகம் உண்டாகும் என்று அவன் வந்து ஊதினான். ஓஹோ நல்ல ஐடியா என்று அப்படியே வத்தொண்டு செஞ்சாங்க, சுவாவை செஞ்சாங்க, யகூஸை செஞ்சாங்க, யஊக, நஸ்ர், இந்த 5 பேருக்கும் ஒரு உருவம் செஞ்சாச்சு. வணங்குறதுக்கல்ல, செஞ்சது எதுக்கு சொல்லப்படுது? இந்த 5 பேரையும் சிலையாக செஞ்ச காலத்தில் யார் இருந்தோ அவங்க யாரும் இவங்களை வணங்கல்ல, ஒரு புள்ள வணங்கல்ல. அந்த பரம்பரை போயிருச்சு. அவங்களோட பிள்ளைகள் வந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து ஷைத்தான் சொன்னானா, உங்களுக்கு தெரியாத கதை இது, சும்மா இல்லை, இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இப்படிதான் வார, இதுக்கு ஒரு வரலாறு உண்டிக்கு, உங்களுக்கு தெரியாது. உங்களோட அப்பா மார், உங்களோட வாப்பா மாரெல்லாம் இதுக்குத்தான் இபாதை செஞ்சது, நீங்க எங்க போற இதை விட்டுட்டு என்ற உடனே மாறிட்டாங்க. எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட அந்த 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 மாற்றம் வந்துச்சு தெரியுமா? இந்த கதைகளால் எந்த அளவுக்கு மாற்றம் வந்துச்சுண்டா, குர்ஆன் சொல்லுது, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய தாவத்தை நாங்கள் பார்ப்போம். எவ்வளோ அவர்கள் தாவத் செய்தும் அவங்க எல்லாம் சொன்னாங்களாம், லா ததருன்ன ஆலிஹத்தக்கும் வலா ததருன்ன வத்தன் வலா சுவாஅன் வலா யகூஸ வயஊக வநஸ்ரன். நாம் இந்த 5 பேர்ல எதையும் வணங்குவதை விட்டுவிடவே மாட்டோம். நீ 1000 அல்ல, எத்தனை வருஷம் சொன்னாலும் இதுதான் எங்கட ரப்புண்டு ஆகிட்டாங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப அது நான் சொல்றது ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தாவத்துக்கு பின்னால் அவங்கள்ட்ட இருந்த உறுதிமானம். அதுக்கு முன்னால ஷைத்தான் இப்படி விளையாடிட்டான் என்ற ஒரு இடத்துக்கு வந்த உடனே தான் அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்ப வேண்டிய தேவை இந்த உம்மத்தின் மீது உள்ள இரக்கத்தினால் வெளிப்பட்டது. ஹைர். இந்த பேர்களில் பிற்காலங்களில், எங்களோட ஜாஹிலியா காலங்களில் இந்த பேர்களில் என்ன இருந்தது? சிலைகள் இருந்தது. இது நான் சொல்றது எத்தனை வருஷங்களுக்கு முன்னால், ஸல்லல்லாஹு அனுப்பப்பட்டதுக்கு எவ்வளோ காலத்துக்கு முன்னால். ஆனால் இதே பேர்களில் என்ன இந்திக்குது? ஜாஹில். அப்போ அந்த அளவுக்கு அந்த அந்த பரம்பரை வந்து 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 இந்த வத்துன்ற சிலையை விட்றல்ல, அப்படியே வந்து 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 ஜாஹிலியா காலம் வரைக்கும் வந்தது. ஹைர். இப்போ கவனிங்க, முதலாக அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ் அல்லாமல் இந்த பூமியில வேறொன்று வணங்கப்பட்ட காலம் யார காலம்? வணங்கப்பட்ட முதலாவது ஆள் யாரு? வத். வத் என்று சொல்லப்படுற ஒரு நபர் தான் முதலாக இந்த பூமியில அல்லாஹ் அல்லாத ஒரு நிலையில் வணங்கப்பட்டவர். ஹைர். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்னா அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி, நாம் ஹதரத் நூஹை அவர்களது கௌமுக்கு, கோத்திரத்துக்கு, பனு ராசிபுக்கு அனுப்பினோம். அன் அன்திர் கௌமக், உங்களோட கூட்டத்துக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். என்ன சொல்லுங்க? தொடர்ந்து குர்ஆன் சொல்லுது, நீங்க அந்த சமூகத்திற்கு போயிட்டு அல்லாஹ் ஒருவன் என்பதை சொல்லுங்கள். அனிஅ்புதுல்லாஹ், அல்லாஹுவை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லுங்கள். வத்தகூஹ், அவனை பயப்பட சொல்லுங்கள். வாதிஊன், எனக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை இந்த உம்மத்துக்கு அனுப்பினான். இங்க வாங்க விஷயத்துக்கு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, இவங்களை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடும் உங்களோட செய்திகளை பார்க்க முன்னால். இவங்க மிக முக்கியமாக சொன்னோம், முதலாவது இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட ரசூல். ரெண்டாவது, ரசூல்மார்கள்ல 313 ரசூல்மார்கள்லையும் உலுல் அஸ்ம், என்ன பேரு? உலுல் அஸ்ம் டா உறுதிமிக்க ரசூல்மார்கள். இப்படி ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. ஒரு 5 ரசூல்மாருக்கு பேரு, அந்த 5 பேருக்கு சேர்த்து ஒரு கூட்டு பேர் தான் உலுல் அஸ்ம் டா. இவர்களிடம் இருந்த தாவாவுடைய உறுதி இருக்குதே, தாவத்துடைய உறுதி வேற எந்த ஆக்கள்கிட்டையும் மிக்கல்ல.
அந்தந்த இந்த இந்த 5 பேருடைய சமூகங்களினால் இவங்களுக்கு எவ்வளோ தொந்தரவுகள் வந்தது. எந்த தொந்தரவுலையும் அவங்க சோர்வடைஞ்சு போகல. அல்லாஹ் தாலா இந்த 5 பேரையும் கபூல் செய்து உலுல் அஸ்ம் என்று குர்ஆனிலே பேரை சொல்லி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னான், வஸ்பிர் கமா ஸபர உலுல் அஸ்ம். இந்த 5 நபிமார்கள் எப்படி அவர்களது தாவத்தின் பொழுது மிக பொறுமையோடும் உறுதியோடும் இருந்தார்களோ அந்த உறுதியோடு நீங்கள் இருக்க வேணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதாவது சொல்ற அளவுக்கு இந்த நபிமார்களிடம் உறுதியும் அதாவது தனது உழைப்பில் தனது தாவத்தில் விடாப்பிடியும் இருந்தது. அந்த ரசூல்மார்கள் யார் யாரு? முதலாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு இந்த நபிமார்கள் பட்ட கஷ்டங்கள். மூணாவது மூசா அலைஹிஸ்ஸலாம், நாலாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம், அஞ்சாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும். முதலாவது நூஹ், இரண்டாவது இப்ராஹிம், மூணாவது மூசா, நாலாவது ஈசா, அஞ்சாவது முஹம்மது. இந்த 5 பேரும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஒவ்வொருத்தரும் பார்க்கிறோம். விசேஷமா எப்போ பார்க்கிறோம்? கியாமத்துடைய நாளையில் ஒரு ஹதீஸ் இருக்குது, ஹதீஸு ஷஃபாஅ. அந்த ஹதீஸுக்கு பேர் பரிந்துரை ஹதீஸ். அப்படின்னா என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள், சஹீஹ் புகாரியில் முஸ்லீமில் இருக்குது இந்த ஹதீஸ், முஸ்லீமில் விசேஷமாக சஹீஹாக வரக்கூடிய நீளமான ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்துருந்தாங்க. ஆட்டுடைய முன்னங்கால் சப்பை இதே, ஆட்டுடைய முன்னங்கால் சப்பை, அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சரி விருப்பம். அது சமைச்சு கொண்டு வந்து வைக்கப்பட்டீங்க. அதை எடுத்து ஒரு கடிச்சாங்க. கடிச்சிட்டு சொன்னாங்க, அன சய்யிதுன் நாஸி யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில் நான் தான் முழு மக்களுக்கும் தலைவனாக இருப்பேன். அது எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? கேட்டுட்டு சொன்னாங்க, கியாமத்துடைய நாள் வந்துருச்சுன்றால் முழு மக்களும் ஒரு இடத்துல ஒன்று சேர்க்கப்படுவார்கள். எல்லாரும் தான், நாங்கள் நீங்கள் வந்தவங்க வர இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்று சேர்க்கப்படுவார்கள். வதத்னு ஷம்ஸ், சூரியன் மிக நெருக்கத்தில் கொண்டு வரப்படும். ஒவ்வொருவரும் அவரது தவறுகளுக்கேற்ப வியர்வையில் மூழ்கி கொண்டிருப்பார்கள். அந்த இக்கட்டான நிலையில ஒரு அழைப்பாளர் சத்தம் போட்டு ஒரு பேசினா அந்த சத்தம் கேட்கிற அளவுக்கு எல்லாம் நெருங்கி இருப்பார்கள். அங்க ஒரு கூட்டம் இங்க ஒரு கூட்டம் இல்லை, எல்லாம் நெருங்கி இருப்பார்கள். இந்த நிலை அதை வர்ணிக்கல, அது இல்லையா? அந்த கட்டங்கள்ல அல்லாஹ் உதவி செய்தவர்களை தவிர வேற யாருக்கும் எந்த ஒரு குடையும் பிடிச்ச இயலாது. அவன் நாடினவர்களுக்கு மட்டும்தான் அந்த நாளில் நிழல். அதில் அது சம்பந்தமாக எல்லாம் நிறைய நாங்கள் கேட்குறோம். ஹைர், அந்த கட்டத்தில் மக்களில் சிலர் பேசிக்கொள்ளுவாங்களாம், இதை பாருங்க இவ்வளோ கஷ்டம் வந்தீங்குது எங்களுக்கு, நாங்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து யாராவது ஒருத்தர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் பேசுவோமே, அல்லாட்ட பேச சொல்லி, பிரச்சனைன்னு வந்துட்டா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கடிதம் ஒன்று கொடுப்போமே, செஞ்சு பார்ப்போமே என்ற மாதிரி அவங்க எல்லாரும் யோசிப்பாங்க. நாங்கள் ஒரு ஆள்கிட்ட போயிட்டு பேசுவோமே, யார்கிட்ட போகிறது? எல்லாரும் சேர்ந்து போவாங்களாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துட்டு போவாங்க. இவங்கள்ட்ட முதல் மனிதர் இடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துட்டு போனால் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் என்கிட்டயா வந்திருக்கிறீங்க, நான் யாருன்னு தெரியாதா உங்களுக்கு? அதுக்கு முன்னாலே இந்த மக்கள் சொல்லுவாங்க, நல்லா தெரியும், நீங்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் அவன் முபாரக்கான கையால் உங்களை படைச்சான். நான் பார்த்தோம் நேரத்தோட, ஹலகல்லாஹு பியதி, அவன் ரூஹுல இருந்து உங்களுக்கு ரூஹு தந்தான், உங்களை படைச்ச பின்னால முழு பேரையும் உங்களுக்கு சுஜூத் செய்ய வச்சான். எவ்வளவு முக்கியமான ஆள் நீங்க. இஷ்ஃபஅலனா, எங்களுக்காக அல்லாஹ் இடத்துல சிபாரிசு செய்யுங்களேன், எங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம் உங்களுக்கு விளங்குது இல்லையா வாப்பா என்று வாப்பாவை பார்த்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துட்ட பிள்ளைகள் எல்லாம் சொல்லுவாங்க. வாப்பா சொல்லுவாராம், ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், என்கிட்டயா வந்திருக்கிறீங்க, இதுக்கு நான் தகுதியானவன் அல்ல. அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தில் இருக்கிற நேரம் ஒரு மரத்தை கிட்ட போக வேணாம் என்று சொன்னான். நான் போயிட்டு அங்கே இருக்கிற கனி ஒன்றை சாப்பிட்டேன், அதனால் அல்லாஹ்வோட கோபத்துக்கு நான் ஆளானேன். இன்றைக்கு அல்லாஹுக்கு வந்திக்கிற கோபம் இருக்குதே, இன்ன ரப்பி கதிப கதபன் லம் யக்தப் மிஸ்லஹு வலன் யக்தப மிஸ்லஹு. இன்றைக்கு அல்லாஹ்க்கு வந்திக்கிற சூடு கோபம் இதுக்கு முன்னால வந்ததும் இல்லை, பின்னால வந்ததும் இல்லை. இப்போ நான் ஏதாவது பேச போய் பழசெல்லாம் இழுத்தா நான் முடிஞ்சு ஆளை விட்டுருங்கோ, நஃப்சி நஃப்சி என்ற வேலை எனக்கு பெருசின்னு ஒதுங்கிடுவாங்க. ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆளை காட்டிடுவாங்க. யார? நூஹ் அலைஹிஸ்ஸலாத், அவனோட பிள்ளை. இத்ஹபு இலா நூஹ், நூஹ் இடத்துல போங்க என்று சொல்லுவார். எல்லாரும் வருவாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துட்டு. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துட்டு போங்கன்னு ஃபோட்டோ கொடுக்க மாட்டாங்க, சொல்லிட்டு அவங்க வைப்பாங்க. மக்களுக்கு அல்லாஹ் தஆலா நூஹ் இதுதான் என்ன செய்வான், காட்டி கொடுப்பான். அந்த நேரத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துட்டு வருவார்கள். ஹதரத் நூஹ் இடத்துல வந்து சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா உங்களை முதலாவது இந்த பூமிக்கு ரசூல் என்ற பேரில் அனுப்புறதுக்கு தேர்வு செய்யப்பட்ட மனிதர் நீங்க.
குர்ஆன்ல அல்லாஹ் உங்களை பார்த்து அப்தன் ஷக்கூரா, நன்றி மிக்க நல்லடியான் என்று உங்களுக்கு மட்டும்தான் சொல்லிக்கிறேன். அதனால எங்களோட இந்த நிலைமைகளுக்காக நீங்க அல்லாஹ் இடத்துல சிபாரிசு செய்யுங்களேன். ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம், இல்லை நானும் என்ற வாழ்க்கையில அல்லாஹ் கேட்க வேணாம் என்று சொன்ன, அதாவது அல்லாஹ் தாலா இடத்துல நான் ஒரு விஷயத்தை கேட்டேன், நம்ம அது பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நூஹ் சம்பவத்தில் வரும், நான் ஒரு விடயத்தை செய்தேன், அல்லாஹ் தாலா அதனால் என்ன கோபிச்சிடுவானு பயமாய்க்குது, நஃப்சி நஃப்சின்னு அவங்களும் ஒதுக்கி கொள்ளுவாங்க. ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, என்ன விட்டுட்டு நீங்க போங்க இப்ராஹிம் இடத்துல. இந்த 5 பேர்ட்டையும் வருவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல அடுத்து அதுக்கு தான் நான் சொல்றேன், இந்த லிஸ்ட்டை பாடமாக்கி வச்சுக்கொள்றதுக்கு லேசான முறை அதுதான். கியாமத்தில் நாங்கள் போகிற ரூட் முதலாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அது பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்கள்ட்டையும் போய்ட்டு சொல்லுவாங்க, நீங்கள் யார், அவங்கள பற்றி புகழ்வாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் என் வாழ்க்கையில் 3 பொய்கள் சொல்லிக்கிறேன். இதை கவனிச்சோனும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மரத்தில் திண்டிட்டு சும்மா இருந்தா, ஒரு மரத்தில் இருந்து கொஞ்சம் திண்டுட்டு தௌபா செஞ்சு எல்லாம் முடிஞ்சு, அவங்களுக்கே நஃப்சி நஃப்சின்னா நாங்கள் எத்தனை மரத்துலையும் திண்டிக்கி, எத்தனை ஜாதியை திண்டிக்கி நாங்கள் வானாம்னு சொன்னதில்லை. அவங்களோட தௌபா கபூல் செய்யப்பட்டுருச்சு என்று குர்ஆன் சொல்லுது. ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா இஸ்திஃபார் செஞ்சாங்க, அல்லாஹ் கபூல் செஞ்சான் என்றதெல்லாம் குர்ஆன் சொல்லியிருக்குது. இப்போ எங்களோட தௌபாக்கள், அவங்களோட நிலைமை அப்படின்னா எங்களோட ஹாலத் எப்படி இருக்கும் அந்த நேரத்தில் அவங்களுக்கு பின்னால் ஓடுறேன்டா. ஹதரத் நூஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல வருவாங்க, அவங்க சொல்லுவாங்க, நான் 3 பொய் சொன்னேன். அது பொய் அல்லது, அது விவரங்கள் இன்ஷா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல சம்பவத்தை படிச்ச நேரம் பார்ப்போம் அது என்ன பொய். அவங்க சொல்லுவாங்க, எனக்கும் அதுக்கு தகுதி இல்லை, நீங்கள் போங்க மூசா இடத்துல அலைஹிஸ்ஸலாம். அவங்க வருவாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துட்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துல அவங்கள பற்றி புகழ்வாங்க, உங்களோட அல்லாஹ் நேரடியாக பேசின உரையால் நீங்கள் தான், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டால் உங்களை அல்லாஹத்தால இப்படி எல்லாம் புறக்கி தேர்வு செய்தோர். அவங்க சொல்லுவாங்க, நானும் ஏண்ட ஆயுள்ள அல்லாஹ் வானாம் என்று சொன்ன ஒரு உயிரை கொலை செய்து விட்டேன். அவங்க வேணும்னு கொல்லலை, அந்த சம்பவமும் வரும். அவங்களால் ஒரு கொலை நடந்தது. அது எப்படி நடந்துச்சு, கொலைகாரன் அல்லது அவங்களால் ஒரு கொலை மாதிரி அது நடந்துருச்சு. அடிச்சது அவனை விரட்டுறதுக்கு தட்டுறதுக்கு, அவன் செத்து போயிடுச்சான். குர்ஆன் சொல்லுது, ஒரு இடிதான் இடிச்சாங்களாம், அந்த இடத்துல சுருண்டு புழுந்து மௌத்தா போயிட்டான். அப்போ அல்லாஹ் தாலா இடத்துல அதை சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நான் ஏற்கனவே இப்படி ஒன்று செஞ்சால் எனக்கு இதுக்கு தகுதி இல்லை, நீங்கள் போங்க ஈசா இடத்துல. ஈசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட வருவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நானும் அதுக்கு தகுதி இல்லை. அதுக்கு அவங்க எந்த தவறும் சொல்ல மாட்டாங்க. சில உலமாக்கள் சொல்கிறாங்க, அவர்கள்தான் உலகத்தில் அல்லாஹ் என்று கியாமத் வரைக்கும் வணங்கப்படுகிற ஒரு ஆள். அவங்களோட பிழை அல்லது, அவங்களோட பிழை அல்ல. கிறிஸ்துவர்கள் இவர்களை இறைவனாக அல்லது இறைவனின் மகனாக குமாரராக வணங்கப்படுகிற ஒருவராக ஆக்கப்பட்ட இந்த நிலையில் நான் அதை கேட்கிறது என்பதற்காகத்தான் ஒதுங்குவார்கள். பல கருத்துகள் இருக்குது. அவங்களோட சை முஸ்லீமில் தெளிவாக வருது, வலம் எத்குருதம்பன், அவங்க செஞ்ச தவறு எதையும் சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்க, நீங்கள் போங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், என்கிட்ட எல்லாரும் கடைசிக்கு வருவீங்க, அல்லாஹ் கேளும் நேரத்தோடையே இங்கே காட்டி விட்டுருக்கு. என்ன நடக்குதுன்றால், இந்த உலுல் அஸ்முடைய 5 பேர்ட்டையும் சுற்றி உங்களுக்கு தீர்வு எங்கே தான் நீக்கி, இங்கே தான் நீக்கி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கண்ணியத்தையும் அவங்களுக்கு அல்லாஹ் இடத்துல இருக்கிற மதிப்பையும் இந்த உம்மத் முழு உலக மக்களும் வந்தவங்க வர இருக்கிறவங்க விளங்குறதுக்காக அல்லாஹ் அந்த ஏற்பாடு செய்வான். எல்லாரும் அங்கே வருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அனலஹா. அந்த வார்த்தையை சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். நீங்க எந்த விஷயத்துக்காக வந்திருக்கிறீங்களோ அந்த விஷயத்தை செஞ்சு தர தகுதியானவன் நான் தான், சரியான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல விழுவார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு அல்லாஹ் தாலா இதுவரைக்கும் நான் அல்லாஹ்வை புகழ்ற வார்த்தைகள் நிறைய சொல்லி தந்திக்கிறேன், அப்படித்தானே, நிறைய துஆக்கள் இருக்கிறேன். அந்த சுஜூதில் அல்லாஹ் எனக்கு சில வார்த்தைகளை சொல்லி தருவான். அந்த வார்த்தைகள் ஒரு மாஸ்டர் கீ மாதிரி. அதை நான் சொன்னால் நீங்க எதுக்கு வந்திருக்கிறீங்களோ அந்த பிரச்சனை எல்லாம் நீங்கிடும். இப்போ அது தெரியா என்னன்றே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்ற நேரம் அந்த வார்த்தை என்ன எங்களுக்கு என்ன செய்யல, சொல்லல. சொன்னாங்க, அந்த சுஜூதுல நான் கியாமத்தில் விழும் பொழுது யுதக்கிருனி அல்லாஹு பிமஹாமித், சில புகழ் வார்த்தைகளை அல்லாஹ் எனது சிந்தனையில் போடுவான். அதற்கு முன்னால் அந்த வார்த்தைகள் எனக்கு தெரியாது. அந்த வார்த்தைகளை சொன்ன உடனே எனக்கு அழைப்பு வரும், ஒரு பெரும் சத்தமாக கேட்கும். அது முழு மக்களோட காதலையும் அந்த சத்தம் என்ன தெரியுமா கேட்கும், யா முஹம்மத், முஹம்மதே இர்ஃபா ரஸக், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட தலையை தூக்குங்க, சல் துஅதா, எதை வேணுமானாலும் கேளுங்க உங்களுக்கு தரப்படும். கட்டம் இப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அல்லாஹ் அப்படி சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்களாம், யா அல்லாஹ், யாரெல்லாம் புகாரில் வருது,
லா இலாஹ இல்லல்லான்னு கலிமாவை சொல்லிட்டு மௌத்தா போய்க்கிறானே, வாழ்க்கை ரெண்டாவது, ஹராம் ஹலால் ரெண்டாவது, தொழுக முயற்சி ரெண்டாவது, சொல்லிட்டு மௌத்தா போனானே அவனை கூட நீ விட்டுடக்கூடாது, நரகத்திலேருந்து பாதுகாத்துருவோம். இன்னும் சரி, இது உற்சாகத்துக்கே, இது சட்டமாக அல்ல, உற்சாகத்துக்கு. அந்த ஹதீஸில் தொடரில் வருது, அப்படி சொன்ன ஒருவன் கூட விடாமல் அத்தனை பேரும் சொர்க்கம் போவார்கள். ஹைர், அந்த கட்டம்தான் ஹதீஸு ஷஃபா. ஆக இந்த ஹதீஸை விடவும், எனக்கு பேசல, எனக்கு தெரிஞ்சதுக்கு இந்த ஹதீஸை விடவும் ஒரு முஃமின் தண்ட மறுமையை நினைச்சு ஆதரவு வைக்க முடியுமான ஹதீஸ் வேறு எதுவும் இல்லை. எனக்கும் ஒரு விமோசனம் கிடைக்கும் என்று ஆதரவு வைக்க முடியுமான ஹதீஸ், அதுக்காக அமல் செய்யாமிக்கிறல்ல, இந்த இடம் அதுதான். ஹைர், நான் சொல்ல வரது பாருங்க, இந்த உலுல் அஸ்ம்ல முதலிடம் யாருக்கு தான்? முதலிடம்னா முதலாவது ஆள் ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் அனுப்பினானா, இவர்கள் வந்து அந்த சமூகத்தில் முயற்சி செய்து செய்து அவங்க பட்ட கஷ்டங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல இடத்துல பேசுகிறான். சொன்னாங்களாம், எவ்வளோ மாதிரி எவ்வளோ காலம் இருந்தாங்கன்னு சொன்னோம், 950 வருஷம் வெறுமனே தாவத்துக்காக கொடுத்த காலம். என்ன தாவத், என்ன செஞ்சது? இதை விட்டுட்டு அல்லாஹ்வை வணங்குங்கன்னு சொன்னது. இதை விட்டுட்டு அல்லாஹ்வை வணங்குங்கன்னு சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்? இப்போது சொன்னாங்க, இன்னா அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி, நூஹை அவர்களது கூட்டத்துக்கு அனுப்பினோம், நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக வந்திருக்கிறேன், தெளிவாக எச்சரிக்கை செய்கிறேன். அனிஅ்புதுல்லாஹ, அல்லாஹ்வையே வணங்குங்கள், வத்தகூ, அவனை பயந்து வாழுங்க, வாத்திஊன், நான் சொல்றதை கேளுங்க. எவ்வளோ சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, நான் இந்த தாவத்தை உங்களுக்கு ஏன் தருகிறேன்? யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், அல்லாஹ் உங்களோட பாவங்களை மன்னிப்பான். நீ எவ்வளோ நாள் செஞ்சது எல்லாத்தையும் நீங்கள் இதை விட்டுறதோடு மன்னிச்சிடுவான். அதனால தான் ஷிர்க்கு, இணை வைக்கிறதுலேருந்து ஒரு மனிதன் இஸ்லாத்துக்குள்ளே வந்துட்டா அவன் அந்த இணை வைப்பு அத்தனை காலத்திலையும் செஞ்ச தனித்தனியான எதுக்கும் என்ன செய்ய தேவையில்லை, அவன் திரும்ப ஒரு தௌபா தேவையில்லை. இஸ்லாத்துக்கு வாரதே தௌபா தான். அல் இஸ்லாமு யஜுப்பு மா கான கப்லஹு, இஸ்லாம் அதுக்கு முன்னாடி செய்த அத்தனை தவறுகளையும் மன்னித்து விடும். எங்கட தாவத்துகளையும் இதை பயன்படுத்தணும். நாங்கள் ஒரு மாற்று மத சகோதரருக்கு நாங்கள் சொல்ல நினைத்து, இந்த இப்படி வந்தால் முழு பாவத்தை மன்னிக்கிறதாக எங்கட மார்க்கம் சொல்கிறது. வயுஅஹிர்கும் இலா அஜலின் முஸம்மா, உங்களை குறிப்பிட்ட ஒரு காலம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா வாழ வைப்பான். பல மாதிரி தாவ செஞ்சாங்க, ஒருத்தனும் கேட்கல. என்ன செஞ்சாங்களாம்? ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல முதலாவது துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ், கால் ரப்பி இன்னி தஅவுது கௌமி லைலன் வ நஹாரா. அவங்களோட தாவத்தை பற்றி அவங்க சொல்கிறாங்க பாருங்க அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ், நான் இரவு பகலாக தாவத் செய்தேன், தஅவுது கௌமி லைலன் வ நஹாரா, ஃபலம் யஸித்ஹும் துஆஇ இல்லா ஃபிராரா. எவ்வளோதான் நான் அவங்கள கூப்பிட்டாலும் என்னை விட்டு தூரமாகிறதான் உருவாகுது. பொதுவாக சமூகத்தில் உள்ள உண்டு தானே அது. நல்லதுகள் சொல்லப்படும் பொழுது தூரமாகுவார்கள்டா என்ன அர்த்தம்? அங்கே தூரமாக்கப்படுகிறார் இவர். ஃபலம் யஸித்ஹும் துஆஇ இல்லா ஃபிராரா வ இன்னி குல்லமா தஅவுதுஹும் லிதக்ஃபிர லஹும், யா அல்லாஹ், நீ அவங்கள மன்னிக்கணும் என்று அவங்களோட நலவுக்கு போயிட்டு அவங்களுக்கு தாவத் செஞ்சால் என்ன செய்கிறாங்க அவங்க? ஜஅலு அஸாபிஅஹும் ஃபீ ஆதானிஹிம். இன்றைக்குள்ள பிரச்சனையே இது. இந்த சமூகம் கேட்க தயாரில்லை. வகுப்பு ரெண்டாவது, கொஞ்சம் அல்லாஹ்வை, ரசூலை, ஈமான, ஒரு குத்துபாவை காது கொடுத்து கேட்க ரெடி இல்லை. ஜஅலு அஸாபிஅஹும் ஃபீ ஆதானிஹிம், எந்த அளவுக்குண்டா இன்னொரு ஆயத்திலே வருது, சத்தம் போட்டு சொல்கிறார்கள். அப்போ கேட்காம இருந்து காதில் கையை வச்சு இப்படி அடைச்சு கொள்றேன். வஸ்தக்ஷவ் சியாபஹும், அப்படித்தான் முடியாமல் போனால் உடுத்திக்கிற உடுப்படுத்து அப்படியே இப்படி மூடிக்கொள்றாங்களாம், காதை வைக்கலான்னு இப்படி ஃபுல்லாக. வஸ்தக்ஷவ் சியாபஹும் வ அஸர்ரு, கேட்கவே மாட்டோம் என்று அடம் பிடிக்கிறார்கள். வஸ்தக்பரு இஸ்திக்பாரா, பெருமை அடிக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிற வார்த்தை. திரும்ப அல்லாஹ் சொன்னார், சும்ம, பிறகு ஹதரத் நூஹ் சொன்னார்கள், இன்னி தஅவுதுஹும், நான் அவர்களுக்கு தாவத் கொடுத்தேன், ரகசியமாகவும் பரகசியமாகவும். ரகசியம் பரகசியம், தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசுகிறேன், கூட்டாகவும் பேசினேன். ஆனாலும் அதையும் அவங்க ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை. எவ்வளோ இப்போ சும்மா யோசிச்சு பாருங்க, இரவு பகல், இரகசியம் பரகசியம், உடுபடுறே தப்ப உடுபடுற கட்டம் உண்டு. என்ன இரவு பகலாக, இரகசியம் பரகசியமாக செய்யாத ஒரு முறை ஒண்டி காப்பீங்க.
இரவு பகலை தாண்டிய காலம் இல்லை, ரகசியம் பரகசியை தாண்டிய முறை ஒன்று இல்லை. அப்ப முழுக்க முழுக்க வாழ்க்கையை அப்படித்தான் செலவழிச்சுன்றாங்க. அவங்க கேட்கல, கோபம் வந்துடுச்சு. அந்த முறை அல்லாஹாலா எப்படி சொல்ற தெரியுமா? நான் கூப்பிட்டு 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 கடைசியால துனியாவையும் காட்டினேன். சொன்னாங்களாம், ஃபகுல்து இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. உங்களோட ரப்பிடத்தில் நீங்க திரும்புங்க, அல்லாஹ் உங்களோட பாவங்களை மன்னிப்பான். இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா. தேவைக்கேற்ற மலையை இறக்குவான். வயும்திதுக்கும் பி அம்வால். உங்களுக்கு சல்லி சொத்து செல்வம் எல்லாம் தருவான். வபனீன், புள்ள குட்டி எல்லாம் தருவான். வயஜஅல் லக்கும் அன்ஹாரா. உங்களுக்கு தோட்டத்துறவுகள் எல்லாம் ஏற்படுத்துவான். துனியாவையும் சொல்லி பார்த்தேன், ஆகிரத்தையும் சொல்லி பார்த்தேன், ரெண்டும் கேட்கிறான். இல்லை இப்போ நாங்கள் விளங்கணும் என்ன தெரியுமா? நாங்கள் எல்லாம் நினைக்கிற எங்களுக்கு விரோதிகள் யூதர்கள், நசாராக்கள், அவன் இவன். எங்களுக்கு பெரிய விரோதி யாரு? இப்லீஸ். அவன் தான். அங்கே யூத நிமிக்கல, நசரா மிக்கல. அங்கே யாரு? இந்த ஒரே ஒரு இப்லீஸ். அவன் ஆக்களை போட்டு செஞ்ச அந்த திட்டம் இந்த அளவுக்கு உறுதியாகிட்டாங்க. 950 வருஷம் ராவு பகலா ரகசிய பரகசியமா நீ எப்படி கூப்பிட்டாலும் வரமாட்டோம். என்ன ஒரு பிடிவாதம் மைக்குமது. தொடர்ந்து அல்லாஹ் தஆலா அதை பேசுகிற நேரம் போது, மாலக்கும் லா தர்ஜூன லில்லாஹி வகாரா வகத் ஹலகக்கும் அத்வாரா. கொஞ்சமாவது பயப்பட மாட்டீங்களா? உங்களை யாரு படிச்சது? இந்த வானத்தை படைச்ச அல்லாஹ் உங்களை படிச்சிருது கஷ்டமா என்றெல்லாம் பல மாதிரி கேட்டாங்க. அவங்க சொன்னாங்களாம், காலு லா ததருன்ன ஆலிஹதக்கும் வலா ததருன்ன வத்தன் வலா சுவாஅன் வலா யகூஸ வயஊக வனஸ்ரா. இந்த ஆக்களை வணங்குறத நாங்கள் விடவே மாட்டோம், இந்த 5 பேரையும் தான் வணங்குவோம் என்றோடனே அது அந்த தாவத் அப்படியே முடிகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை நோக்கி அவர்களுடைய கூட்டம் சொன்ன சில வார்த்தைகள் இதை சொல்லி முடிப்போம். காலல் மலஉ மின் கௌமி. குர்ஆன்ல இது இருக்குது. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னாங்களாம், இன்னா லனராக ஃபீ ضلالின் முபீன். தெளிவான வழிகேட்டில் இருக்கிறீர். அல்லாஹ்வின் பக்கம், மார்க்கத்தின் பக்கம் அழைக்கப்படுற நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டு தான் ஆக வேணும். இந்த காலத்தில் இருக்கிறார் இவர், இப்போ என்ன செய்ய வேணும், இவர் என்ன சொல்றார் இவர், இதெல்லாம் அது அப்படி மக்கள் பேசத்தான் செய்வார்கள். இன்னா லனராக ஃபீ ضلالின் முபீன். தெளிவான வழிகேடு, என்னமோ செய்யணும், நீங்க என்னமோ கூப்பிடுறீங்களே என்று பேசினார்கள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், யா கௌம் லைஸ பி ضلالة. எனக்கல்ல, உங்களுக்கு தான் அது. வலாகின்னி ரசூலு மின் ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட ரசூல் நான். சொல்லிட்டு சொல்லுவாங்க, உபல்லிகுக்கும் ரிசாலாத்தி ரப்பி வ அன்ஸஹு லக்கும். ஒரு தாயிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ரெண்டு சிஃபத்து தான் இது. பலீக், நாசிஹ். பலீக்னா திறனாக சொல்வது. ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது, ஒரு சப்ஜெக்டை விளங்கப்படுத்தும் பொழுது, ஒரு பாடத்தை சொல்லும் பொழுது அழகாக சொல்வது. இது ஒரு அந்த மாதிரி தான் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நாங்கள் நினைக்கிற மாதிரி சும்மா அந்த சில நான் அப்படித்தான் நினைக்கிறேன், அவரா பயான் அப்படியான அல்ல. ஹஜ்ரத் நூஹ் கலிரோ மூலையா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல இருந்த பெரிய சிவத்து தான் உபல்லிகுக்கும். பலாகா இருந்தது அந்த எத்தி வைப்புல. அந்த ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது எப்படி சொல்லணுமோ அப்படி சொன்னார்கள். வ அன்ஸஹு லக்கும். அன்ஸஹு லக்கும் என்றால் எதையுமே அவங்களோட மனசுல படுற மாதிரி சொல்லுது. ஒன்றைக்கு தெளிவா பேசுறதான் படாது. தெளிவாகவும் பேசினார்கள். மனசுக்கு படுற விதத்தில் பேசுறதா என்ன செய்யணும்? அன்பாக பேசணும் இல்லையா? இறக்கமா பாருங்க. 1000 பயான் கேட்டாலும் ஒரு பிள்ளைக்கு ஒரு வாப்பா உட்கார வச்சு, அடே இன்னொரு 2 நிமிஷம் பேசுற வார்த்தைக்குதே, அது எவ்வளவு ஒன்று மனசுல தாக்கம். அது அந்த வாப்பா அவ்வளோ பெரிய அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹ் ஆரம்பிச்சு குர்ஆன் ஆயத்தெல்லாம் ஓதி பயான் பண்றான். இல்லை, அவரோட மனசுல ஏண்ட மகன் இவன், நான் சொல்றது அவன் மனசுல போய் சேரணும் என்ற கவலையோடு பேசுறார். அது அவன் கல்வில தாக்கத்தை உண்டாகுது. அந்த மாதிரி தாவத்தான் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தாரு. உபல்லிகுக்கும் ரிசாலாத்தி ரப்பி வ அன்ஸஹு லக்கும் வ அஅலமு மினல்லாஹி மா லா தஅலமூன். ஆனாலும் ஏற்றுக்கொள்ளலை. இது ஒரு சப்ஜெக்ட். ரெண்டாவது, திரும்ப சொன்னாங்களா அந்த மக்கள், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நூஹ், நீங்க மனுஷனாய்க்கிறது தான் பிரச்சனை. காலு மா நராக இல்லா பஷரன் மிஸ்லனா. நீங்க எங்களை மாதிரி ஒரு ஆள் தானே, எங்களை மாதிரி ஒரு ஆள். நீங்க உங்களில் வேற என்ன வித்தியாசம் உண்டிக்குது? நீங்க சொல்ற தாவத்தும், நீங்க சொல்ற ஈமானும், நீங்க சொல்ற குர்ஆனும், இதை பார்த்தா எங்களை பார்த்தா ஒன்றும் இல்லை.
இன்றைக்கும் அந்த சிந்தனையில் படாமல் அல்ல. நான் குர்ஆன்றாங்க, தொழுகன்றாங்க, ஹதீஸ்னாங்க. என்ன இப்போ மா நராக இல்லா பஷரம் மிஸ்லனா சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. வமா நராக் நூஹே, எங்களுக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? பாருங்க, உங்களோட மார்க்கம், நீங்க சொல்ற தீன், நீங்க சொல்ற அல்லாஹ், நீங்க சொல்ற குர்ஆன், இந்த நீங்க சொல்ற வேதம் இதெல்லாம் இருக்குது. இதை பின்பற்றதுக்காக உங்களோட சேர்ந்திக்கிற ஆக்களை பாருங்க, எங்களோட ஊர்ல சாதாரணமான ஆக்கள் அப்படின்னா. வமா நராக இல்லல்லதீன தபஅக் அராதிலுனா பாதியர் ரஇ, உங்களை பின்பற்றுவதற்காக வந்திருப்பவர்கள் நமது ஊரில் நமது சமூகத்தில் ஆக தாழ்ந்தவர்கள். அவங்களுக்கு அவங்க பேரொண்டு வச்சாங்க, பாதியர் ரஇ, எடுத்தெடுப்பில் நம்புபவர்கள். கொஞ்சமாவது புத்தி உள்ளவன் உங்களோட சேர்ந்தீரானா? அறிவாளி உங்களோட ஈரானா? அது கேட்டாங்க. மா நராக இல்லல்லதீன தபஅக ஹும் அராதிலுனா பாதியர் ரஇ என்றார்கள். இப்போ இது புகழா இகழா சொல்லுங்க பாப்போம். எடுத்த எடுப்பில் நம்புறவங்க உங்களோட இறாங்கன்றது புகழா இகழா? அவங்க எந்த நோக்கத்தில் சொன்னாங்க? அதை இகழ்றதுக்கு. சும்மா எங்களுக்கெல்லாம் ஒன்று யோசிச்சாலும் சும்மா சொல்றது அப்படியே கேட்டுக்கொண்டு போறானே என்றாங்க. அல்லாஹால அந்த வார்த்தையே புகழாக ஆக்கினார். அல்லாவையும் ரசூலையும் பற்றி பேசப்படும் பொழுது, மார்க்கத்தை பற்றி பேசப்படும் பொழுது, அது ஏண்டு கேள்வி கேட்காம ஏற்றுக்கொள்வதுதான் சிறப்பு. அப்படியே இல்லையா? அங்க ஏண்டு கேள்வி கேட்கறது குறை அல்ல. இந்த அதாவது ஏனென்று கேள்வி கேட்காம இருக்கிறது குறை அல்ல, கேட்காம இருக்கிறது தான் நிறை. அதுக்கு முறை என்ன கேள்வி கேட்கிறது? அல்லாஹாலா இதே புகழ்ந்து சொல்லியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, நான் தாவத் செய்யும் பொழுது எல்லாரும் கொஞ்சம் தடமாறினாங்க. இல்ல அபூபக்கர், ஹஜ்ரத் அபூபக்கர் இருக்கிறாங்களே, லைஸத் லஹு கபுவா, அவங்களுக்கு ஒரு சொட்டு தடமாற்றம் வரும், சொன்ன உடனே நம்பிட்டார். அதை புகழ்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மார்க்கத்துடைய விஷயங்கள் இருக்குதே, அதை சொல்றது அப்படியே இருக்குதா, அதை நம்புறதுல அவசரப்படுறத மார்க்கம் விரும்புது. எல்லாத்தையும் யோசிக்க போனால் மனுஷனுக்கு தீர்ப்பு கிடைச்சாது. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, ஒண்டிக்குது பாருங்க மிருக புத்தி இல்லையா? ஒரு ஆடு மாடு கோழி இதுக்கு ஒரு அறிவு ஒன்று கொடுத்தீங்க. நாங்கள் 5 அறிவுன்ற மாதிரி இதுக்கு ஒரு அறிவு ஒன்று கொடுத்து, புல்லை கண்டா தின்ன தெரியும், தண்ணியை கண்டா குடிக்க தெரியும், மழை வந்தா ஒதுங்க தெரியும், தெரியுமா இல்லையா? அது ஒரு புத்தி. அதுக்கு மேலே மனிதனுக்கு ஒரு புத்தி தந்திக்குது. வீடு கட்டி தான் வாழணும், சமைச்சு தான் சாப்பிடணும், நெருப்பு சுடுற மாதிரி, தண்ணி குளிர்ற மாதிரி, கரண்ட் படும், தெரியும். இதெல்லாம் மனித புத்தி ஒண்டிக்குது. அதை தாண்டி ஒரு அறிவு தான் என்ன, அதை தாண்டியதான் என்ன வஹீன்றது, அது இறை அறிவு. இப்போ நாங்கள் என்ன யோசிச்சிருந்தா, இங்கே இருந்து கொண்டு மனிதனாக இதெல்லாம் எனக்கு விளங்கணும்ன்ற. இது எதை மாதிரிண்டா, இந்த ஆடு நினைக்குது நான் மனுஷன் விளங்குற மாதிரி எல்லாம் விளங்கணும். சாத்தியம்? அது வஹீயுடைய தகவல்களை நம்புறதுல தான். அதுக்கு தான் ஈமான் என்று பேர். குர்ஆன் ஆரம்பமே அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவானது தான் சொர்க்கம் நரகம். இப்போ நாங்கள் பார்க்குறோம் சொர்க்க நரகத்தில் சில செய்திகளை குர்ஆன் ஹதீஸ் அப்படி சொல்லலைன்னா எங்களால் அதை நம்பலாம். சொன்னதினால் என்ன செஞ்சு தான் ஆகணும், நம்பி தான் ஆகணும். இப்போ பாருங்களேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பில் போடப்பட்டார்கள், அவர்களை சுடவில்லை. குர்ஆன் சொல்லுதா இல்லையா? தெளிவாக சொல்லுது. குர்ஆன் அந்த சொல்ற அதை எப்படி சுடாமீஞ்சி நெருப்பு உண்டா என்ன? இப்போ ஆய்வு செய்கிறார். நெருப்பே சுடாமீஞ்சி அதுக்கு என்ன செய்யலும்? சுடல்லண்டு நம்புறதான் பாடம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கடல் பிளந்தது குர்ஆன் சொல்லுது. அது எப்படி பிளந்துச்சு? அல்லாஹ் இப்படி சொல்றான், ஃபத்ரிப் லஹும் ஃபில் பஹரி அதாவது தரீகன் ஃபில் பஹர் யபசன், கடல் அப்படியே இருந்த கடலை பிரித்து நடுவில் காய வச்சு அனுப்பிடும். பொதுவாக உடனே பிரியுதுன்னு வைங்களேன், தண்ணி பிரிஞ்ச கீழே என்ன செய்யணும்? ஈரமிக்கணும். அல்லாஹ் சொல்றான் பிரித்து உடனே காய வச்சேன் கீழே. இது என்ன? இது என்ன ஹீட் ஒன்று வந்திக்கணுமா இன்னைக்கு காயிறதா இருந்தா? அது எப்படி அது பிரிஞ்சிச்சு அங்கிட்டு இங்கிட்டும்? இதை குர்ஆன் தெளிவாக சொல்லுது. நம்பிதான் ஆகும். வகால் அல்லதி இன்தஹு இல்மும் மினல் கிதாப், பிலிஸ்தீன்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆட்சி பீடம் இருக்குது. சப கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் கங்கால பல்கீசுடைய சிம்மாசனம் இருக்குது. ஒரு மனிதன் சொல்றார், ஜின் இல்லை, ஒரு மனிதன் சொல்றார், குர்ஆன் சொல்லுது. ஜின்னு சொன்னிச்சான், சுலைமானே உங்களுக்கு நான் கட்டுப்பட்டால் நீங்க விரும்பினா அங்கு இருக்கிற அந்த சிம்மாசனத்தை, எங்க கொழும்புல இருந்து விளம்படைக்கு இல்லை,
பிலிஸ்தீனுக்கு சபல் 2500 கிலோமீட்டருக்கு அங்கால இருந்து நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து எலும்ப முன்னால் கொண்டு வரனே யார் சொன்ன? ஜின் சொன்னிச்சான். அப்ப அங்கிருந்த வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் சொன்னார், வகால் அல்லதி இந்தஹு இல்மும் மினல் கிதாப் அன ஆதீக பிஹி கப்ல அன் யர்தத்த இலைக தர்ஃப். அதெல்லாம் டூ லேட். உட்கார்ந்த இடத்துல இருந்து எழும்புறது லேட். கண்ணை பத்தி முழிக்கும் போது கொண்டு வரேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொன்னான், ஃபலம்மா ரஆஹு முஸ்தகிரன் இந்தஹு. சொன்ன மாதிரி சுலைமான் கண்ணை மூடி திறந்தார், முன்னுக்கு சிம்மாசனம் இருந்தது. அல்லாஹ் சொல்ற வார்த்தை. இப்போ இது என்ன செய்யறது? அதனால தான் சொன்னோம், வஹி சொல்கிற சில செய்திகள் இருக்குது. இந்த மனித சிந்தனையால் அப்படின்னா அவரை எந்த ஸ்பீடில் போய்க்கணும், எந்த ஸ்பீடில் வந்திக்கணும், எதில் போய்க்கணும், அது காத்திக்குமா மனம் யோசிச்சே இல்லாது. அதுக்கு மேலே இடம் ஒன்று இல்லை. அதனால தான் சொன்னேன், பாதிய ரஇ என்றது தேவைங்களுக்கு சில விஷயங்கள்ல இதனுடைய பாடமாக எடுத்துகிட்டு போகும். மார்க்கம் ஒரு தகவலை சொல்லுதா, மார்க்கம் ஒரு விஷயத்தை சொல்லுதா, அது கண்ணை மூடிட்டு நம்புறது. அதுதான் அங்கே உள்ள சிரமமே. எங்களுக்கும் முஷ்ரிக்குகளுக்கும் உள்ள சப்ஜெக்டே அதுதானே. அதை நம்ப இல்லாத இடத்துல இருக்கிறதுனால தான் அவங்க அங்கே அழைக்கிறாங்க. நாங்கள் நம்பிட்டோம் என்ற இடத்துக்கு வரதுனால தான் நீங்கள் அழைக்கிறோம். இஸ்ராவுடைய பயணம் முடியுது. இஸ்ரா மியராஜில் இங்கே இருந்து 7 வானத்துக்கு மேலால போயிட்டு யார் வந்திக்கிறான் சொல்லுங்களேன்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திக்கிறாங்களாம். எப்போ வந்தான்? நேத்து ராவு போனால் இன்றைக்கு வந்தான், காலையில் வந்தான். இன்று பேச்சு போகுது. இப்போ அபூஜஹல் அவங்கெல்லாம் சந்தோஷம், ஆஹா இன்றைக்கு மாட்டிட்டார் முகமது. வந்தாங்க, வந்து கேட்டாங்க, நீங்கள் ராவு போனா மேலே? கேட்டதுக்கு வாயிலேருந்து இருக்கு. ஓ போனேன். எல்லா வானத்தையும் தாண்டி போனேன், மேலே போனேன். மேலே போனா இன்றைக்கே வந்துட்டேன். அப்படியே வாங்களே கூட்டிக் கொண்டு போனார். எல்லா முஷ்ரிக்குகளையும் கூப்பிட்டு, நான் பாருங்க இவரோட செய்தி சொல்றார். இவர் ராவு போனாராம், ராவே வந்தாராம். எங்க போனாராம்? இங்க இருந்து ஷாமுக்கு இல்லையாம், 7 வானங்களை தாண்டி போனாம், சிதறத்துல் முன்தஹாக்கு போனாராம், அங்க அதை கண்டாராம் இதை கண்டாராம் எல்லாம். எல்லாரும் சிரிச்சிடாங்க. எல்லாரும் முடிவெடுத்தாங்க, அவசரப்பட்டு எங்களோட ஊர்ல இவரை நம்பினோரால் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்கிட்ட தான் இவரை கூட்டிட்டு போகணும் இந்த கட்டத்தில். அப்பதான் விலங்கு அபூபக்கருக்கு இவர் சொல்ற கதை, இவர் அளக்கிற கதை என்று கூட்டிட்டு போனார். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு புத்திசாலி அவங்க இருந்தாங்க. இவங்க போய் அதே அபூஜஹல் சொன்னார், பார்த்தீங்களா என்ன சொன்னார் கேட்டீங்களா? நேத்து ராவு 7 வானங்களுக்கு மேலால போயிட்டு நேத்து ராவே 7 வானங்களை தாண்டி கீழே வந்துட்டாராம். அப்படியா? அவர் சொன்னா உண்மையா தானே? தபுக்கர் சொன்னாங்க, அவர் சொன்னா உண்மையா தானே? உங்களுக்கு விளங்குற இல்லையா அவர் என்ன சொல்றாரு? தபுக்கர் சொன்னாங்களாம், நேத்து ராவு போயிட்டு ஒரு டைம் எடுத்து ராவு பின்னால வந்து சேர்ந்தன்றதையா நீங்க பிரச்சனையா சொல்றீங்க? ஒவ்வொரு காலையிலையும் மாலையிலையும் டெய்லி அவருக்கு மேலே இந்த ஒருத்தர் வாரார், ஒரு செய்தியை சொல்றார், திரும்ப போறார் வாரான்றதை நான் நம்பித்தான் நினைக்கிறேன். தபுக்கர் சித்திக் சொன்னாங்களாம், நேத்து அவர் போய் வந்ததை புதினமா சொல்றீங்க, நான் எதை நம்புறேன்? டெய்லி காலையிலையும் மாலையிலையும் அந்திக்கும் பகலைக்கும் இரவைக்கும் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒருத்தர் வாரார் போறார், அவருக்கு ஜிப்ரீல் பேரு குர்ஆன், இதை நான் நம்பித்தான் நினைக்கிறேன். இதை விட புதினமாது நம்பிக்கைன்னு வந்துட்டுன்னு வைங்க, அதை அசைக்கலாமோ? அதுதான் தேவை. ஆகவே ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த சமூகம் சொன்ன வார்த்தை தான், உங்களை பின்பற்றக்கூடிய ஆக்கள் அவசரப்பட்டு நம்புகிறார்கள். இது குறையல்ல, இது நிறை. வேற சில பாடங்களை சொன்னாங்க, அந்த பாடங்கள் படிப்பினைகளோட போன பிரயோசனமாக இருக்கும். முடிச்சுக்கொள்வோம், நிறைய இருக்குது. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு.